ஷர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் ஓய்வு பெற்ற முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியும் அரசியல் விமர்சகருமான திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலாஜி. வணக்கம். வைஸ் பிரசிடென்ட் ஜெகதீப் தன்கரனுடைய திடீர் ராஜினாமா தான் இன்னைக்கு இந்தியா முழுமைக்கும் பேசுபொருளாக இருக்கு. ஏன் அவர் ராஜினாமா செய்தாரு, உடல்நிலை காரணமா அரசியல் காரணமா அப்படின்னு பல கேள்விகள் விவாதங்கள் எழுந்திருக்கு. இதுல பல யூகங்கள் சொல்லப்படுது. குறிப்பாக பெஹல்காம் தாக்குதல் குறித்து எதிர்க்கட்சிகள் மாநிலங்களவையில குரல் கொடுத்த பிறகு அதனை உடனடியாக ஏற்றுக்கொண்டார். நாங்க விவாதிப்பதற்கு தயாராக இருக்கிறோம்னு சொல்லிட்டாரு. உள்துறை அமைச்சகத்துக்கிட்டையும் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்துக்கிட்டையும் நீங்க கலந்தாலோசிக்காம தன்னிச்சையான ஒரு முடிவை துணை குடியரசுத் தலைவர் முடிவெடுத்துட்டாரு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. நீங்க எப்படி இதை பார்க்கறீங்க? ஜஸ்டிஸ் வர்மா இம்பீச்மெண்ட் தான் நினைக்கிறேன். ஏன்னா யார் முதல்ல எடுக்கிறார், ராஜ்யசபா முதல்ல எடுத்ததுன்னா அது ராஜ்யசபா எடுத்ததாகத்தான் அந்த இம்பீச்மெண்ட் ப்ராசஸே போகும். இங்க ராஜ்யசபாவில் இதை கொடுத்தது எதிர்கட்சிகள். அப்ப அதுக்கான கிரெடிட் எதிர்கட்சிகளுக்கு போகும். இவங்க பிஜேபி லோக்சபால அதுக்கு நோட்டீஸ் கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஒருவேளை நோட்டீஸ் கொடுத்துருக்கலாம் இப்போ. ஆனா எங்க முதல் நோட்டீஸ் கொடுத்தாங்களோ அதை தான் எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப இவர் இந்த பெரிய கிரெடிட்டை இவங்களுக்கு கொடுத்துட்டாரு, எதிர்கட்சிகளுக்கு கொடுத்துட்டாரு, கலந்து ஆலோசிக்கலைங்கிறது தான் முக்கியமான பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா திடீர்னு சொல்லி இது நடக்காது. அவரை பத்தி உங்களுக்கு தெரியும். அவர் மம்தா பானர்ஜி கண்ணில் விரல விட்டு ஆட்டணும்னு நினைச்சு தன் கண்ணையே பலதரம் குத்திக்கிட்டவர். ஏன்னா மம்தா பானர்ஜி எப்படிப்பட்டவங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஒரே வார்த்தையில சொல்லிடுவாங்க, யாருக்குடா வைக்கிற நீ பாக்கு வெத்தல அப்படிம்பாங்க. அவங்க அந்த மாதிரி டைப்பு. ஏன்னா ஒரு தடவை எலெக்ஷன் சமயத்துல இவங்கெல்லாம் சென்ட்ரல் மினிஸ்டர்லாம் மாறி மாறி அங்க போய் பிரச்சாரத்துக்கு போய்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு புரோட்டோகால் அரேஞ்ச்மெண்ட் இதெல்லாம் எங்களுக்கு பெரிய தொந்தரவு. ஆஃபீஸருக்கு ஏன்னா எந்த மினிஸ்டர் வந்தாலும் நாங்கள் புரோட்டோகால் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். எங்களுக்கு 4 மணி நேரம் நோட்டீஸ் 3 மணி நேரம் நோட்டீஸ்ல வந்ததுன்னா ரொம்ப பெரிய தொந்தரவு. ஆனால் வேறு வழியில் பண்ணித்தான் தீரணும். அப்போ இது தன்னுடைய அதிகாரிகள் படுற கஷ்டத்தை இவங்க பார்த்தாங்க. மம்தா பானர்ஜி சுருக்கமாக ஒரு ஆர்டர் போட்டாங்க. அது கொரோனா காலம். இந்த மந்திரி கூட சென்ட்ரல் மினிஸ்டர் கூட வர்ற அத்தனை பேரும் கொரோனா டெஸ்ட் பண்ணாமல் உள்ள விடாதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் யாருமே வரல, அந்த பக்கமே வரல கல்கத்தாவுக்கு. அது மாதிரி இவர் கூடயும் தங்கர் கூடயும் பலவிதமான பிரச்சனைகள் வந்துச்சு. அதாவது கவர்னர் ஒரு இடத்துக்கு போறாருன்னா ஸ்டேட்டுக்குள்ள போறதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம், இது வறட்சி காலம், மழையின்மை, புயல், இந்த மாதிரி மக்கள் பாதிக்கப்படுற எந்த இடத்துக்கும் நேரடியா போய் அரசாங்கம் எப்படி வேலை பார்க்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நாங்க கலெக்டர் டிவி ராஜேஸ்வர் முதல்ல டைரக்ட் ஐபியா இருந்து அதுக்கப்புறம் பெங்கால் கவர்னராக வந்தாரு. அவர் வறட்சி காலத்துல மிதினாப்பூர், புருளியா 2 மாவட்டங்களையும் பார்க்கறதுக்கு வந்திருக்காரு. ஆனா முன்கூட்டியே அரசுக்கு சொன்னார். அரசும் கவர்னர் காங்கிரஸ் அரசால் நியமிக்கப்பட்டவர். நடந்தது மேற்கு வங்கத்தில் சிபிஎம் லெப்ட் ஃப்ரண்ட் கூட்டணி. ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு அரசாங்கத்துக்கு உத்தரவு வந்தது, ஆளுநருக்கு உரிய அனைத்து வசதிகளும் செய்து தரப்பட வேண்டும், எங்கெங்கெல்லாம் போக வேண்டும் என்று விரும்புகிறாரோ அத்தனை இடங்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் கூட செல்ல வேண்டும், அவர் கேட்கும் எல்லா கேள்விகளுக்கும் முறையான பதில் அளிக்க வேண்டும், இந்த அளவுக்கு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் அது மாதிரி பண்ணியிருந்தோம். இப்ப இவர் என்ன பண்ணாரு, ஒரு லாண்ட் ப்ராப்ளம் ஒரு இடத்துல இருக்குன்னா சரி டக்குன்னு சொல்லி முதல்ல அது என்ன ஏதுன்னு விவரமே விசாரிக்காம அரசை குறை சொல்லி ஒரு அறிக்கை விடுவார். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு நேர போவார், அரசுக்கு முன்கூட்டியே சொல்லாம. பிரச்சனை என்ன வருதுன்னா, ஒரு பதட்டமான சூழ்நிலை உள்ள ஒரு இடத்துல கவர்னர் மாதிரி ஒரு ஆளு விடுத்து சொல்லி அங்க போய் நின்னாருன்னா, ஒருத்தன் கோபத்துல கல் எறிஞ்சு அது கவர்னர் கார் கண்ணாடி மேல பட்டா அது பெரிய பிரச்சனை ஆயிரும். ஏன்னா மாநிலத்துடைய சட்ட ஒழுங்கு பொறுப்பு முதலமைச்சருடைய பொறுப்பு, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துடைய பொறுப்பு. அதனால மம்தா பானர்ஜி சொன்னாங்க, நீங்க செய்யறது சரி கிடையாது. அவர் செஞ்சது சரி கிடையாது, அதுதான் உண்மை. ஒரு மாவட்ட ஆட்சியரே லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்துல விருட்டு முதல் ஆளா போறதுக்கு இவர் போலீஸ் கண்காணிப்பாளர் விட மாட்டார். அவர் சொல்லுவார், எங்களால நிலைமை சமாளிக்க முடியாத அளவுக்கு போச்சுன்னா ஸ்பாட்டுக்கு நீங்க போறதுன்னா முன்கூட்டி எங்கிட்ட சொல்லிருங்க. ஏன்னா we are all known as civilians. கவர்னரோ மாவட்ட ஆட்சியரோ இவங்கெல்லாம் சிவிலியன்ஸ். ஆனா போலீஸ் இட்ஸ் an armed force. they are trained to face agitation. civilians are not trained. அதனால இவங்க போகும்போது முன்கூட்டி மாவட்ட ஆட்சியருக்கே அப்படிப்பட்ட ஒரு புரோட்டோகால் இருக்கும்னா மாநில ஆளுநருக்கு எப்படிப்பட்ட புரோட்டோகால் இருக்கும்? இவர் தொடர்ந்து இது மாதிரி தொந்தரவு பண்ணிட்டே இருந்தாரு. அந்த தொந்தரவு பண்ண காரணத்தினாலேயே இவர் துணை அதிபர் ஆக்கப்பட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. வைஸ் பிரசிடென்ட் ஆக்கப்பட்டாரு, ஒரு ரிவார்டு, இந்த மாதிரிலாம் நல்லா அவங்கள நல்லா கஷ்டப்படுத்தினீங்கன்னு. அதனாலதான் நான் நினைக்கிறேன் கேரளா கவர்னரும் தமிழ்நாடு கவர்னரும் எதிர்பார்க்கறாங்க, அடுத்த சான்ஸ் நமக்கு தான், நம்ம பண்ணாத தொந்தரவா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்படுறேன் நான். ஆனால் அங்க அவங்கள தொந்தரவு பண்ண மாதிரியே இவர் இங்கேயும் பிஜேபிட்டையும் அவங்களுடைய எல்லா நேரத்திலும் அவங்களை கலந்து ஆலோசிக்கிறது இல்லை. இந்த PH பாண்டியன் இங்க தமிழ்நாடு அசம்பிளில் ஒரு தானே சொன்னார், தமிழ்நாடு சட்டமன்றத்தின் தலைவருக்கு வானளாவிய அதிகாரங்கள் இருக்கின்றன. இது சில விஷயத்துல அவங்க சொல்றது உண்மைதான். இப்போ உதாரணமா
மாநில சட்டமன்றத்திலேயோ ஒன்றிய அரசுடைய மக்களவையிலையோ அல்லது மேல் சபையிலையோ யாரு என்ன பேசினாலும் அதை பத்தி எந்த கோர்ட்டு நோட்டீஸ் எல்லாம் அனுப்ப முடியாது அவங்களுக்கு. இப்போ ஒரு தடவை இதுல மாநில சட்டமன்றத்தில் வந்து ஒருத்தர் பேசுனதுக்கு நோட்டீஸ் அனுப்புனாங்க. ஹைகோர்ட் வந்து நோட்டீஸ் அனுப்புனாங்க. பாண்டியன் என்ன சொன்னாரு, அந்த நோட்டீஸை புறக்கணியுங்கள்னு. இக்னோர் தட் நோட்டீஸ். இங்க பேசுனதுக்கு யாரும் உங்க மேல எந்த குற்றம் இதுவும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு சட்டமன்ற சபாநாயகருக்கு வந்து அதிகாரம் உண்டு. இது ராஜ்யசபா, லோக்சபா, ஸ்பீக்கர் அண்ட் பிரசிடென்ட் 2 பேருக்குமே அந்த அதிகாரம். சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, இவங்க 2 பேருக்குமே அந்த அதிகாரம் உண்டு. அப்போ இவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, உனக்கு என்ன அதிகாரம் இருந்தாலும் நாங்க தானே உன்னை கொண்டு வந்து உட்கார வச்சு முதல்ல எங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு அதுக்கப்புறம் செய்யி அப்படின்னு இவங்க எதிர்பார்க்கிறாங்க. இவர் வந்து எல்லார்ட்டையுமே கராரா நடந்தார். அதாவது முதல்ல வந்து வெஸ்ட் பெங்கால்ல நடந்தவர் ரொம்ப கீழ்த்தரமா நடந்தாருங்கிறது சரியான வார்த்தை. கீழ்த்தரமாக நடந்தார் அப்படிங்கிறது சரியான வார்த்தை அவர் நடந்து வர்ணிக்கிறதுக்கு. ஆனா இங்க மேல் சபையில் வந்ததுக்கு அப்புறம் காங்கிரஸ் கிட்டையும் கடுப்பு காட்டினாரு, இவங்க பிஜேபிட்டையும் கடுப்பு காட்டினாரு. பிளஸ் இவர் வந்து தன்னிச்சையாக நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்தார். அதுதான் காரணமா இருக்கும். தொடர்ந்து அவர் மேல ஒரு அதிருப்தி வந்துகிட்டே இருந்தது. இது வந்து இது சொல்லுவாங்கல்ல, பீலிவை சாகாடு மச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின்னு. மயில் தொகையை வச்சுக்கிட்டே போனா கூட ஒரு லெவலுக்கு மேல மயில் தொகை வச்சா அந்த வண்டியுடைய அச்சு முறிஞ்சு போயிடும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரிதான் இங்க வந்து நடந்துருச்சு. விவசாயிகளுக்கு பாஜக எதுவுமே செய்யல அப்படின்ற விமர்சனமும் நேரடியாக பொது மேடையில முன் வச்சாரு. அதுவும் ஒரு காரணம். பல விஷயங்கள் சொல்லப்படுது. அதான் பல விஷயங்கள் இருந்தது. இது தி ஐசிங் ஆன் த கேக் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. எல்லா கேக்கெல்லாம் பிரமாதப்பட்டு கடைசியில் கொஞ்சம் ஐஸ் வச்சுட்டா டேஸ்ட் நல்லா இருக்கும். இங்க டேஸ்ட் மோசமா போச்சு. ஏன்னா எல்லா இதுவுமே. அதனால பிரதமர் வந்து அவருக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு ஃபேர்வெல் கொடுக்கறது கூட ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல. அதாவது நமக்கு என்ன தெரியணும்னா, லோக்சபா ஸ்பீக்கர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி தான் லோக்சபா ஸ்பீக்கர் ஆக முடியும். சட்டமன்ற சபாநாயகரும் அப்படித்தான், தலைவரும் அப்படித்தான். ஆனால் ராஜ்யசபால வந்து யார் வந்து சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா? வைஸ் பிரசிடென்ட். அவர் வந்து ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இல்லை. அப்ப இப்ப நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். மாவட்ட ஆட்சியர்ங்கிற முறையில மாவட்ட ஆட்சியர் வந்து எக்ஸ் அஃபிஷியோ ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ் மேற்குவங்காளத்தில். அப்போ ஏதாவது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் சரியா இல்லைன்னு சொல்லி யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணா அவர் மாவட்ட ஆட்சியராக இருக்கிற வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட் அவர் வந்து என்டர்டெயின் பண்ணலாம், விசாரிக்கலாம். என்னைக்கு மாவட்ட ஆட்சியர் இதுல இருந்து டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டாரோ அதுக்கப்புறம் அவருக்கு அந்த ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ் வந்து எந்த அதிகாரம் கிடையாது. அதே மாதிரி இன்னைக்கு உள்ள நிலைமை என்னன்னா, தங்கர் வந்து ராஜ்யசபா மெம்பர் கிடையாது. அவர் ராஜ்யசபால நுழையவே முடியாது. நுழைஞ்சா ஒரு பார்வையாளர் வேணா போலாம். அப்ப அவருக்கு எங்க இருந்து ஃபேர்வெல் கிடைக்கும்? பிரதம மந்திரி எப்படிப்பட்ட ஃபேர்வெல் மெசேஜ் கொடுத்திருக்காரு? நல்ல பல முக்கியமான பதவிகளை வைத்தார். அவருடைய தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அப்ப நிறைய கசப்பு இருக்கு அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. இதுதான் நிதர்சனம். முதல் 2 நாளைக்கு நான் கருத்தை சொல்ல மாட்டேன்னு, ஏன்னா எதுவுமே தெரியாம எப்படி சொல்றது. பிரதம மந்திரியுடைய வாழ்த்துறையை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஆஹா இது வந்து சாமி மலையேறிடுச்சு அப்படின்னு சொல்லி தெரியுது. இப்ப அந்த இடத்துக்கு வந்து நிதிஷ்குமாரை கொண்டு வருவதற்காக பாஜக பெரும் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பீகார் ஊடகங்கள்ல வந்து நிதிஷ்குமாருக்கு வரணும், வைஸ் பிரசிடென்ட், அடுத்து பிரசிடென்ட், பீகாருக்கு மிகப்பெரிய பெருமை இருக்கும் அப்படின்னு பீகார் மாநில அரசியல் இருந்து நிதிஷ்குமார் வெளியேற்றி விட்டு அந்த இடத்துல பாஜக முதலமைச்சரை நிறுத்தணும் அப்படின்ற இந்த வைஸ் பிரசிடென்ட்ல இருந்து அரசியல் வியூகமா பாஜக இன்னைக்கு பார்த்திருக்காங்கல்ல, அது எப்படி நம்ம பார்க்கிறது? இருக்கலாம். ராஜ்நாத் சிங்கையும் அனுப்புறது அதே காரணத்துக்காக இருக்கலாம். வெங்கைய நாயுடு அதே காரணத்துக்காக தான் அனுப்புனாங்க. வைஸ் பிரசிடென்ட் அனுப்பி விட்டு அவருக்கு பிரசிடென்ட் ஆவீங்கன்னு சொன்னதா சொல்லப்படுது. கடைசியில் என்ன பண்ணாங்க, வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அவரும் வீட்டுக்கு போயிட்டார். இப்ப நிதிஷ்குமார் வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆகுனா அவரை பிரசிடென்ட் ஆக்குவாங்கன்னு எந்த கேரண்டியும் கிடையாது. ஒரு காலத்துல அப்படி ஒரு கன்வென்ஷன் இருந்துச்சு. டாக்டர் ராதாகிருஷ்ணன், டாக்டர் ஜாகிர் ஹுசேன் இவங்கள வைஸ் பிரசிடென்ட் ஆகுது, அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ஆனாங்க அப்படின்னு ஒரு கன்வென்ஷன் இருந்தது. இப்ப அப்படிப்பட்ட கன்வென்ஷன் எதுவுமே கிடையாது. பிளஸ் இவங்க அப்படி இந்த பாஜக சொல்ற வார்த்தையெல்லாம் நம்பவே முடியாது. ஒருத்தர் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், தண்ணியில் எழுதி வச்சான்னு நினைக்காதீங்க சார், தண்ணியில் எழுதி வச்சா 2 நிமிஷம் பார்க்கலாம், காத்துல எழுதி வைக்கிற பசங்க சார் இவங்க அப்படின்னா. இவங்க சொல்றதெல்லாம் நம்ப முடியாது. அவங்க வசதிக்காக வேண்டி நிதிஷ்குமாரை சொல்லலாம், ஆஃபர் பண்ணலாம். ஆஃபர் பண்ணா பாஜக வந்து இதுல வந்து பீகார்ல வந்து மிக சக்தி வாய்ந்த ஒரு கட்சியாக இருக்கணும், நிதிஷ்குமாருடைய கட்சி கீழே போயிடணும் அப்படிங்கிறத நோக்கமா இருக்கும். அதுக்காக ராஜ்நாத் சிங்கை ஒதுக்கினாலும் அப்படித்தான். ஏன்னா இந்த மூத்த அமைச்சர் இவர் வர்றதுக்கு முன்னாடி, மோடி வர்றதுக்கு முன்னாடி இருந்த பெரிய ஆளுங்க எல்லாருமே காலி ஆயிட்டாங்க. இவர் ஒருத்தர் தான் இருக்காரு. ராஜ்நாத் சிங் இருக்கிறது காரணம் ராஜ்நாத் சிங்கும் அருண் ஜேட்லியும் சேர்ந்து மோதியை நீங்க தான் பிரதம மந்திரி வரணும் 2014 சொன்னாங்க. அந்த விசுவாசத்துக்கு அவங்க 2 பேரையும் போட்டாரு. அருண் ஜேட்லி இறந்து போயிட்டாரு, ராஜ்நாத் சிங் ஒருத்தர் இருக்காரு. அதனால இவரும் வந்து அனுப்பி விட்டா அதுக்கப்புறம் இவருக்கு பிரச்சனையே இருக்காது. இவருடைய நடவடிக்கைகள் அது மாதிரி தான் இருக்கு. அதனால நான் நினைக்கிறேன் ராஜ்நாத் சிங்கை போடலாம், அல்லது இவர் போடலாம், அல்லது
சிபி ராதாகிருஷ்ணன் போடலாம். அடுத்த எலெக்ஷனுக்கு வந்து கொங்கு வேளாளர் சப்போர்ட் வந்து ஏற்கனவே உங்களுக்கு இருக்கு. அவர் வந்து போட்டா இன்னும் அந்த சப்போர்ட் ஜாஸ்தி ஆகும் அப்படிங்கிற கால்குலேஷன்ல. ஆனா ஒரு மாநிலத்துடைய இதுக்காக வேண்டி இவங்க பாக்குறது வந்து பீகார் வந்து போட்டா இவங்க பிஜேபி பீகாரையே பிடிச்சிரும் நிதிஷ்குமாரை போட்டா. இங்க சிபி ராதாகிருஷ்ணன் கொண்டு வந்தா என்ன ஆகும்? 4ல இருந்து 10 சீட்டு கிடைக்கும், அவ்வளவுதானே. அதுக்கு மேல பிஜேபிக்கு எங்க கிடைக்கும்? அதனால அவரை போடுவாங்கிறது வந்து எனக்கு சந்தேகம் தான். அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டு மேல அவங்க ஆர்வம் வச்சிருக்காங்களான்னு தெரியல. ஒரு பக்கம் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்ற வளாகத்துல போராட்டம் பண்றாங்க. பீகார்ல வந்து அந்த தேர்தல் திருத்த நடவடிக்கைகளுக்கு எதிராக குரல் கொடுக்கறாங்க. சார் வந்து இருக்கக்கூடாது, அது வந்து ஜனநாயக விரோத போக்கா இருக்கு அப்படின்னு தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து குரல் கொடுக்கறாங்க. ஒண்ணு இது, இன்னொன்னு பகல்காம் விவாதம். இதெல்லாம் வந்து மூடி மறைப்பதற்காகத்தான், அந்த டிபேட்ல இருந்து மடைமாற்றும் விதமாகத்தான் இந்த இந்த நாடகம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இல்ல நீங்க இல்ல எப்படி இல்ல. அதை? சங்கர் அப்படிப்பட்ட தியாக செயலர்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் கிடையாது. சந்தேகமே இல்லை. ஓகே. அவர் வந்து அந்த ராஜினாமா கடிதத்தை கொடுத்தா சரி, ஒருவேளை அரண்டு போய் என்னப்பா வேண்டாம்ப்பான்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்திருக்கலாம். சிதம்பரம் அப்படித்தான் அவருக்கு நரசிம்மராவ்ட்ட வந்து ஒரு ராஜினாமா கடிதம் கொடுத்தாரு. கொடுக்கும்போதே சொன்னாரு, இந்த சின்ன விஷயம், அது ஒரு சின்ன அபரேஷன் என் ஒய்ஃப் பண்ணது, இதுக்காக ராஜினாமா பண்ண வேண்டிய தேவையெல்லாம் இல்லை, இருந்தாலும் மரபுகள் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக நான் ராஜினாமா கடிதம் சமர்ப்பிக்கிறேன். அடுத்த நிமிஷமே நரசிம்மராவ் அதை அக்செப்ட் பண்ணிட்டார். நரசிம்மராவை பத்தி அந்நேரம் ஒரு ஜோக் அடிப்பாங்க, அவர் எந்த முடிவையுமே அவசரமா எடுக்க மாட்டாரு, அவருடைய கொலிக மந்திரி சபை சகாக்கள் யாராவது ராஜினாமா கொடுத்தா மட்டும் விருட்டின எடுத்துக்கிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இதோ பாருங்க, உடனடியே எடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்ல இருந்து நோட்டிபிகேஷன் பண்ணி சில மணி நேரத்துல எல்லாமே முடிஞ்சு போச்சே. அதனால இது வந்து பிஜேபி சைட்ல இருந்து நடக்கிற நாடகம் கிடையாது, அதுல சந்தேகமே கிடையாது. ஓகே. இப்ப அடுத்து தமிழ்நாட்டு பக்கம் இன்னும் வந்து கூட்டணி குறித்து எடப்பாடி அழைப்பு விடுத்துக்கிட்டே இருக்காரு. அவரை தாண்டி இப்போ ஆர்பி உதயகுமார் வந்து ஒரு இடத்துல சொல்றாரு, நாங்க தியாகம்ன்றார், பாஜக கூட கூட்டணி வைத்தத பல தியாகங்கள் செய்து திமுகவை வீழ்த்த வேண்டிய அவசியமாக இருக்கு அப்படின்ற மாதிரி நாத்தாக்காவும் தாவேக்காவும் நீங்களும் தியாகம் செய்யுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இப்போ பாஜகவோட தான் கூட்டணி, அதனால நீங்களும் எங்களை போல தியாகம் செய்துவிட்டு நீங்களும் பாஜகவோட கூட்டணிக்கு வாங்கன்னு அழைக்கிறாங்க. அது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? பாருங்க, நம்பர் 1, அரசியல்ல என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். 31 சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லி இவருக்கு வைகோவுக்கு சொன்னதுக்கு அப்புறமும் சரின்னு சொல்லிட்டு தலையாட்டிக்கிட்டு இருந்துட்டு இன்னும் ஒரு சீட்டு கொடுக்கலங்கிற காரணத்துக்காக நான் இதுக்கு போறேன், பிஜேபி மீது ஏடிஎம்கே பக்கம் போறேன் அப்படின்னாரு. ஏன்னா ஒரு அரை நாள்ல அந்த முடிவு எடுப்பாங்க. அப்ப அந்த பக்கம் சைமல்டேனியஸா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்திருக்கிறாருங்கிறத உண்மை. இன்னும் சொல்ல போனா திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக அவர் வந்து பகடக்காயா பயன்படுத்துறதுக்கு ஏடிஎம்கே விரும்பிச்சு, அதுக்கு ரொம்ப விருப்பத்தோட அவர் போனார். கடைசி நிமிஷம் வரைக்கும் தெரியாது யாருக்கு இந்த மாதிரி போறான்னு சொல்லி. அந்த இதுல உள்ள மதிமுக இருந்த தலைவர்களுக்கே தெரியாது. KS ராதாகிருஷ்ணன் அந்நேரம் மதிமுக இருந்தார். அவரே அது என்ன பண்ணாங்க, கலைஞருடைய குடும்பாவியை கொடுத்தினாங்க, கூட ஒரு சீட்டு கொடுக்கல. தட் வாஸ் அ சிக்னல். அது KS ராதாகிருஷ்ணன் அவர் ஒரு முக்கியமான தலைவர்கள் ஒருத்தர் இருந்தார், ஆதி ஃபவுண்டர் இவங்ககிட்ட வந்து மெம்பர்ஸ்ல ஒருத்தர் இருந்தார். அந்த இடத்த விட்டு அவர் போனது காரணம் அதுதான். KS ராதாகிருஷ்ணன் வந்து அரசியல்ல வந்து சில மரபுகள் பின்பற்றப்பட வேண்டும் நினைக்கிற அப்பாவி, அதனால அவர் போயிட்டார், திமுக போயிட்டார். அதே மாதிரி இங்கே அரசியல்ல வந்து இவரு சீமானுக்கு வந்து இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட நம்முடைய வாக்குகள்லாம் போயிருங்கிற அச்சம் இருக்கு. இவரு மூக்க முத்து மறைவுக்கு நேர்ல போய் அஞ்சலி செலுத்தணும்னு என்ன இருக்கு? இதெல்லாம் வந்து அஞ்சலி செலுத்துவது ஒரு சிறிய காரணம். அதற்கு மேல பெரிய காரணம் முதலமைச்சரை பார்த்து சந்திச்சது, என்ன பேசினாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால வந்து ஏடிஎம்கே கூட அவங்க சேர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இல்லை இன்னைக்கு தேதிக்கு. இப்ப உதாரணமா விஜய் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காரு, நான் தான் முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இப்ப விஜய்கிட்ட எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணிருக்காங்க, நீங்க அவ்வளவு வாங்கிறீங்க இவ்வளவு வாங்கின்னு. பாவம் அந்த பையன் அப்பாவி, எல்லாம் சொல்றது நம்புறாரு. ஆனா கடைசி நேரத்துல யாராவது நல்ல புத்தி சொல்லலாம். நல்ல புத்தி சொன்ன உடனே விஜய் வந்து சரி ஒரு கூட்டணி, என்ன கூட்டணி, நீங்க 2.5 வருஷம் முதலமைச்சர், நான் 2 வருஷம், ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நான் முதலமைச்சர் இதுல இருந்து ஸ்டாண்ட்ல இருந்து நான் வந்து தளர்த்திக்கல அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு சேரலாம். சேர முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. ஓகே. இன்னைக்கு தேதி கிடையாது. இன்னைக்கு தேதிக்கு வந்து இவர் வந்து முன்னாள் முதலமைச்சர் வந்து இவரை போய் பார்க்கறது, பிரதமர் மோடி போய் பார்க்கறதுன்னா அது ஒரே ஒரு காரணத்துக்காக தான். உங்க ஆளுங்க அனாவசியமா, நான் உங்களை விட்டு போனதுக்கு காரணமே இந்த அண்ணாமலை அனாவசியமா பேசிக்கிட்டு இருந்ததுதான். இப்ப மறுபடியும் அவர் எக்கச்சக்கமா பேசுறாரு, நீங்க சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அவர் பேசிக்கிட்டே இருக்காரு. கூடவே செல்ல ஆட்கள் வந்து இது கூட்டணி ஆட்சிதான் சொல்லி பேசுறாங்க. இடையில வந்து என்னால் உள்ள வரவே கூடாதுன்னு நான் சொன்ன தினகரன் வந்து கூட்டணி ஆட்சிதான் அவர் வேற வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, பக்கத்தாளம் போடுறாரு. என்ன நடக்குது?
நான் இருக்கவா வேண்டாமா அப்படி அந்த 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 இது வந்து திறமை வந்து இவருக்கு உண்டு, இபிஎஸ்க்கு உண்டு. இன்னைக்கு தேர்தலுக்கு நாள் நெருங்க 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 இபிஎஸ் மேல இவங்க நடவடிக்கை எடுத்தாங்கன்னா, ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்கன்னா, மக்கள்கிட்ட போய் சொல்லுவாரு, பாங்க நான் வந்து நேர்மையான அரசியல் நடத்தணும்னு நினைச்சேன், அதுக்காக எனக்கு கிடைச்ச தண்டனை பாருங்க அப்படின்னு அவர் சொல்ல முடியும். அதனால வந்து பிரதமர் மோடிட்டு வந்து உங்க ஸ்டாண்டை கிளியர் பண்ணுங்கன்னு இவர் சொல்லுவாரு. பிரதமர் மோடி வந்து நிச்சயமா கிளியர் பண்றேன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் கிளியர் பண்ண மாட்டார். முதலமைச்சர் ஸ்டாலின் உடல்நலக் குறைவால மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாரு. இப்போ ஆன்ஜியோ பரிசோதனை எல்லாம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. இருப்பினும் வந்து நிர்வாக ரீதியாக கான்பரன்ஸ் மூலமா வீடியோ காலில் பேசுறாரு, நிர்வாக ரீதியாக கையெழுத்திடுறது அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காரு. இன்னொரு பக்கம் தமிழ்நாடு இந்திய அளவுல வந்து தனிநபர் வருமானத்துல 2வது இடம் பிடிச்சிருக்கு. எப்படி பார்க்கறீங்க இதை? தமிழகம் வந்து 2வது இடம் பிடிச்சிருக்குங்கிறது காரணம் இது வந்து 1 or 2 daysல நடந்த மேஜிக் இல்லை. நான் ஏற்கனவே சொல்ல 100 ஆண்டுகளாக ஒருங்கிணைந்த வளர்ச்சி அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளவங்களே தமிழகத்தில் வந்து தொடர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறது தமிழகத்துக்கு கிடைத்த நல்வாய்ப்பு. ஆனால் இந்த 5 வருஷத்துல, அந்த 95 வருஷத்துல நடந்ததுல வந்து இந்த 5 வருஷத்துல இந்த ஆங்கிலத்துல குவாண்டம் ஜம்ப்னு சொல்லுவாங்க, மிக மிக வேகமான ஸ்டெப்னு சொல்லி அது ஸ்டாலின் எடுத்திருக்கிறார். ஸ்டாலினை யார் வேணாலும் எப்படி வேணாலும் விமர்சிக்கலாம். இப்ப நான் வந்து 35 வருஷமா நான் வந்து தமிழ்நாட்டில் வந்து நான் பணிபுரிஞ்சதே கிடையாது. ஆனா நான் வந்து ஒரு நிர்வாகத்தில் இருந்திருக்கேன். அப்ப நிர்வாகங்கள் எப்படி நடக்குது பல மாநிலங்கள்னு பார்த்திருக்கேன். இந்த மாநிலத்துல திரு ஸ்டாலின் இந்த 5 வருஷத்துல அந்த 4 வருஷம் 4.5 வருஷம் ஆக போகுது, அவர் செய்த முயற்சிகள் மிக மிக பாராட்டுக்குரியது. இந்த சோசியல் வெல்ஃபேர் மெஷர்ஸ் அவர் செஞ்சது இன்னைக்கு யாருக்கும் எவ்வளவு தூரத்துக்கு தெரியும்னு தெரியாது. அந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்ததெல்லாம் வந்து அதே மாதிரி பஸ்ல வந்து இலவச பயணம் செய்யறதுக்கு அதனால என்னென்ன பலன் நடந்தது. ஒரு ஏழை பெண்ணு இதுக்கு முன்னாடி வந்து ஆத்திர அவசரத்துல ஆக்கி போட்டு ஓடணும், பிள்ளைக்கு ஆக்கி போட்டு ஓடணும், பஸ் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற சந்தேகத்துல ஓடணும். இன்னைக்கு அது அப்படி எதுவுமே இல்லை. இன்னைக்கு இந்த இடத்துல வேலை கிடைக்கலையா 30 கிலோமீட்டர் தள்ளி வேலை கிடைக்குதா போக முடியும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து சொல்லி கொடுத்தது மூலம், இந்த பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தது மூலம் அட்ரிஷன் இன் ஸ்கூல்ஸ்ங்கிறது வந்து குறைஞ்சிருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் படிச்சோம்னு சொல்லி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ண 4-5 பசங்க பேசியிருக்காங்க. அப்ப இதெல்லாம் எதை காட்டுது? இவர் வந்து மிக மிக பெரிய முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் வந்து இன்னைக்கு நாளைக்கான தேர்தலுக்கான முயற்சி இல்லை, இது நாளைய தலைமுறைக்கான முயற்சி. நான் கேட்கிறேன் உங்ககிட்ட, ஸ்டாலின் இவ்வளவு அவன் லா அண்ட் ஆர்டர், ஒரு இடத்துல மாமனும் மச்சானும் சண்டை போட்டு ஒருத்தன் குத்தி கொண்டுட்டான்னா, அல்லது 2 நண்பர்களுக்கு இடையில சண்டை வந்து குத்தி கொண்டுட்டான்னா, தமிழ்நாட்டில் லா அண்ட் ஆர்டர் போச்சே நாசமா போச்சு அப்படின்னு குய்யோ முறையோன்னு கத்துறாங்களே. தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளதான் இருக்கு. இந்த கொலைகளை யாருமே நியாயப்படுத்த முடியாது. எமோஷனலால கொலை நடந்ததுன்னா உடனடியா நீதி விசாரணை சரியா நடக்கணும், குற்றவாளியை வந்து உடனடியா வந்து புக் பண்ணணும், கோர்ட்ல வந்து தண்டனை வாங்கி தரணும். ஆனால் இதை வச்சு தமிழ்நாட்டுல லா அண்ட் ஆர்டரே குறைஞ்சு போச்சுன்னு பேசுற நீங்க இந்தியாவுக்குள்ள இருக்கிற தமிழ்நாட்டை மற்ற மாநிலங்களோட ஒப்பிட்டு பாருங்க. அதையும் செய்யணும்ல, அதை செய்ய மாட்டாங்க. அதனால வந்து இன்னைக்கு ஸ்டாலின் நடத்துறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசோதனை எதிர்கால தலைமுறைக்காக. இந்த இவங்களை பிசிக்கலி இவங்க இருக்காங்களே, சேலஞ்சு இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் வந்து உள்ளாட்சிகள்ல எல்லாம் வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருக்காரு. எங்க அதுல இவருக்கு எத்தனை ஓட்டு கிடைக்கும்? இது எது கொடுக்கணும்? யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் நாங்க எல்லா மாநிலத்திலையும் பார்த்திருக்கோம். மிக மிக வரவேற்க தகுந்த செயல்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. எல்லா ஊர்லயும் இருக்க லஞ்ச ஊழல் தமிழ்நாட்டிலும் இருக்கு, இருக்கக்கூடாத லஞ்ச ஊழல் இருக்கு. ஆனா இவர் போட்டிருக்கிற திட்டங்கள்லாம், அந்த பெரும்பான்மை குழுக்களுக்கு போட்டிருக்கிற திட்டங்கள் எல்லாம் லஞ்ச லாவண்யத்துக்கு உட்படாத அளவுல பணம் வந்து பயனாளிகளுக்கு நேரடியாக போய் சேர வேண்டிய வசதியை பண்ணியிருக்காரு. அதுதான் மெயின் விமர்சனமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சுற்றுப்பயணத்துல சுட்டி காட்டுறார். ஊழல் மடிந்த அரசாக இருக்கிறது. சட்ட ஒழுங்கு நீங்க சொல்லிட்டீங்க, ஆனா இங்க ஊழல் அரசு, விலைவாசி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, இப்படி பல விஷயங்களை சுட்டி காட்டி பேசுறாருல்ல. அது மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு ரீச் ஆகணுன்ற கேள்வி இருக்குல்ல. ரெண்டுமே ரீச் ஆகும். மக்கள் வந்து வாங்கின பலனையும் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அதாவது இன்னைக்கு உள்ள நிலைமை என்னன்னா, தனிப்பட்ட என் காரியத்துக்காக நான் வந்து அரசு நிர்வாகத்துக்கிட்ட போறதுன்னா சரி, அங்க லஞ்ச ஊழல் இருக்கு, எல்லா மாநிலத்தில் இருக்க மாதிரி எங்க இருக்கு அப்படிங்கிறது உண்மை. இதை போக்குறதுக்கு வந்து எந்த நடவடிக்கை எடுக்க போறாங்க, அது வந்து பீப்புள்ஸ் அவேர்னஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது மக்களுக்குன்னு சொல்லிட்டு கண்காணிப்பு குழுக்கள், இந்த ஹென்கி தீபன் இப்ப மனித உரிமைக்குன்னு சொல்லி நடத்துறாரு, அது மாதிரி லஞ்ச லாவணத்தை எதிர்த்து போராடும். கொடுக்காதீங்க, எங்ககிட்ட சொல்லுங்க, உங்களுக்கு எல்லாமே சரியா இருக்குன்னு சொல்லுங்க, நாங்க போராடும். ரால்ஃப் நாடர்னு ஒருத்தர் அமெரிக்காவில் இருந்தார், கன்சியூமர் ரைட்டுக்காக போராடினார், மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தினார், ரொம்ப வெற்றிகரமா நடத்தினார்.
அது மாதிரிப்பட்ட அவேர்னஸ் கேம்ப் இங்க மக்கள் மத்தியில இருந்து வந்துச்சுன்னா, நான் அதனாலதான் அடிக்கடி சொல்லுவேன், விவசாயத்தை வந்து படிச்சவன் வந்து விவசாயத்துக்கு வர்றது நல்லது. ஏன்னா படிச்ச வந்து எவனாவது லஞ்சம் கேட்டானா தட்டி விட்டுறான் பெட்டிஷன் அப்படின்னு லஞ்சம் கேட்கறவனுக்கு பயம் இருக்கும். அப்ப இது மாதிரி வந்து அவேர்னஸ் கேம்ப் இருக்கணும், அவேர்னஸ் ஸ்ப்ரெட் ஆகணும். அப்படி இல்லைன்னா இந்த லஞ்ச லாவணியத்தை ஒழிக்கவே முடியாது. ஆனா இந்த லஞ்ச லாவணிங்கிறது ரொம்ப தப்பு, ரொம்ப பெரிய தப்பு, எல்லா இடத்துலயும் இருக்கு. இது வந்து ரொம்ப பெரிய பாதிப்பை உருவாக்குமா இந்த கட்சிக்கு, ஆளுங்கட்சிக்கு எனக்கு தெரியாது. அவங்க எதையும் ரெண்டையும் வந்து சீர்தூக்கி பார்ப்பாங்க. எத்தனை பேர் வந்து நேரடியாக அரசாங்கத்தினால் பாதிக்கப்பட்டார்களோ இந்த லஞ்சம் கிஞ்சம் வாங்கினால, அவங்கள விட நேரடியாக திட்டங்களை மக்களுக்கு சென்று சேர்த்ததன் மூலம் பயனடைந்தவர்கள் மிக பல பேர் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதா உண்மை. அதனால செய் நன்றி மனசுல வச்சிருப்பாங்களா? வச்சிருந்தா அவங்கெல்லாம் இவங்களுக்கு இந்த ஆளுங்கட்சிக்கு மறுபடியும் ஓட்டு போடுவாங்க. பாதிக்கப்பட்டவர்கள் ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. முதல்வர் பண்ண இன்னொன்னு பாருங்க, ஸ்டாலின் வந்து நேரடியாக வர்றாருன்னு சொல்லி இந்த திட்டம் எதனால கொஞ்சம் யோசிச்சு உங்களுடன் ஸ்டாலின். ஆமா, உங்களுடன் ஸ்டாலின் எதனால? இப்ப எனக்கு ஒரு குறை இருக்குன்னு சொல்லுங்க, என் நிலம் பட்டா விஷயத்துல ஒரு குறை இருக்கு, நான் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது. அப்ப நான் நேரடியா வந்து மனு கொடுக்க முடியுது. இந்த மனுவை 45 நாட்களுக்குள்ள முடிக்கணும்னு சொல்லி முதல்வர் சொல்றாரு. இந்த 45 நாட்களுக்கு முடிக்கணும்னு சொல்லும்போது லஞ்சம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பெண்டிங்ல வச்சிருக்க முடியாது. நான் நேரடியா பார்த்திருக்கேன். என்னுடைய நேரடி கண்காணிப்புல வேற நடக்குது அது. ஆமா ஆமா. சோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கிற சோசியல் ஈவல்ஸை டைரக்டா அட்டாக் பண்ண முடியலனாலும் இன்டைரக்டா அட்டாக் பண்றதுக்கான ஒரு நல்ல வழி. இப்ப இதுல வந்து வடிவேல் வந்து ஒரு இடத்துல ஒருத்தரை கடத்திட்டு போயிடுவார். கடத்திட்டு போனதுக்கு அப்புறம் கேட்பாரு, 10 லட்சம் வேணும் கேட்பாரு. அதெல்லாம் கொடுக்க முடியாது. சரியா ஒரு 5 லட்சம் கொடு, இல்ல அதுவும் கொடுக்க முடியாது. சரி 2 லட்சம் கொடு, அதுவும் கொடுக்க முடியாது. ஐயா கொடுக்கறத கூடியா அப்படிம்பாரு. இப்போ இந்த மாதிரி 45 நாளைக்குள்ள கொடு, பட்டா கொடுன்னு சொல்லிட்டா கடைசியில் லஞ்சம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தேராது. இது ஒரு பெரிய காரியம். நிர்வாகத்தில் இருந்தவங்களுக்கு இது தெரியும். மாவட்ட ஆட்சியர்கள்லாம் இதை வந்து கண்காணிச்சாங்கன்னா, இவர் சொல்றபடி கண்காணிச்சாங்கன்னா பல மக்கள் வந்து நிச்சயமா சந்தோஷப்படுவாங்க. அதனால ஏடிஎம்கே இன்னைக்கு வந்து ஏடிஎம்கே வந்து அடிக்கடி சொல்லிட்டு இருக்காங்க, பெரிய பெரிய கட்சிகள் எல்லாம் எங்கள் கட்சிக்கு வரப்போறதுன்னு. எனக்கு தெரிஞ்சு போன தடவை மன்சூர் அலிகானை தவிர யாரும் வரல. அவர் ஒரு பெரிய கட்சின்னு நினைச்சாங்கன்னா அது வேற விஷயம். ஆனால் அரசியலில் எதுவும் நடக்கலாம், பொறுத்திருந்து பாருங்க. அவ்வளவுதான். நன்றி சார், நன்றி. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. வணக்கம் பாலாஜி. வணக்கம்.